கோச்சஸ், லாங் ரேஞ்ச் டிராவல்ஸ் போகுது இல்லைங்களா, அது ஒன்று. ப்ளஸ் மஃபசல் பஸ்ஸஸ். நீங்கள் சென்னை டு 3 மெயின் காரிடார் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து சென்னை டு மதுரை, சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு பெங்களூர். இந்த 3 காரிடார் எடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இதில் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஸ்வாப் ஸ்டேஷன் வச்சா எல்லா வெஹிக்கிளும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண முடியும், எல்லா வெஹிக்கிளோட இந்த சார்ஜ் ரெக்குவயர்மெண்ட் மீட் பண்ண முடியும்னு ஒரு அப்ராக்சிமேட் மேப் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து 22 லொகேஷன்ஸ் வருது. இந்த 22 லொகேஷன்ஸ்ல நம்ம ஸ்வாப் ஸ்டேஷன் வச்சாலே தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எலக்ட்ரிக் காரிடாரா மாறிடும். ஓகே, இது வந்து நீங்க இப்ப நாங்க சொன்ன 22 லொகேஷன் சொல்றது 25 ஸ்டேஷன் அவ்வளவுதான். ஆனா இப்ப நீங்க ஃபிக்ஸ்டு பேட்டரி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜர் வந்து ஒரு வண்டி சார்ஜ் ஆயிட்டு இருக்கா, நீங்க நெக்ஸ்ட் 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவர்ஸ் வந்து இன்னொரு வண்டி அதை எடுக்க முடியாது. பட் 1 ஹவர்ல ஒரு ஸ்டேஷன்ல 14 பேட்டரி வெளியே வரும். ஸோ நீங்க வந்து ஒரு வண்டியில வந்து ஒரு பேட்டரி போடலாம், 2 பேட்டரி வச்சுக்கலாம், 3 பேட்டரி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ரேஞ்ச் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டரி போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்க 2 பேட்டரி இருக்க மாதிரி லாங் ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் மினிமம் 2 வண்டி போடலாம், 2 பேட்டரிஸ் போடலாம். அது வந்து 160 to 180 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்க ஸ்வாப் பண்ணாம போக முடியும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க சென்னையில எடுத்தா உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போகலாம், திண்டிவனம்ல வச்சுக்கலாம். திருச்சி நீங்க போறதுக்கு நடுவில் ஒரு முறை ஸ்வாப் பண்ணா போதும். நீங்க 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா போதும். நீங்க 4 hours 5 hours வந்து ஈஸியா நீங்க ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லொகேஷனுக்கும் நம்ம மேப் பண்ண முடியும். அண்ட் கம்மியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி எல்லா பஸ்ஸஸையும் ஆர் ட்ரக்ஸையும் வந்து நம்ம ஸ்வாப் எலக்ட்ரிஃபை பண்ண முடியுங்கிறது தான் எங்களோட அப்ரோச். ஸோ சார் சொல்றதுல 2 முடிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி சொல்யூஷன் வந்து என்ஜின் எமிஷன்ஸ், என்ஜினே எடுக்குது. ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் ஹைபிரிட் இருந்துச்சு. ஃபேம் ஒன்ல பாத்தீங்கன்னா ஹைபிரிட் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹைபிரிட்ல வந்து 25% மீட் பண்ண முடியல எமிஷன் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா சப்சிடி வந்து ஹைபிரிட்டுக்கு குறைச்சிட்டு ஃபுல்லி பேட்டரி வெஹிக்கிளுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது இப்போ இருக்கிற ஆப்ஷன், கையில் இருக்கிற டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜன் வரப்போகுது. அது தட் வில் டேக் 10-15 years. ஃபிக்ஸ்டு பேட்டரியில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, நம்ம பேட்டரி வந்து இம்போர்ட் தான் பண்றோம். இந்தியாவில் வந்து எந்த பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணல, செல் மேனுஃபேக்சர் பண்ணல, பேட்டரி நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ இம்போர்ட் பண்றதுனால வந்து நாங்க இப்போ 2017ல ஒரு யூனிட் 1 கிலோவாட் ஹவர்னு படிச்சீங்க இல்லையா? ஸோ 1 கிலோவாட் ஹவர் வந்து $500 நம்ம இங்க லேண்ட் ஆகிற பிரைஸ். ஓகே, ஸோ நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு வண்டி நீங்க 200 கிலோமீட்டர் வந்து சார்ஜ் பண்ணாம எடுத்துட்டு போகணும்னா 200 into $500 நீங்க போட்டீங்கன்னா என்னன்னா $1 lakh வருது. அதுவே உங்களுக்கு வந்து 85 lakhs. நீங்க இப்போ வண்டி வாங்கிட்டு இருக்கலாம் 40 லட்சம் 45 லட்சத்துல வந்து பஸ் பண்ணிடுறாங்க. BS6 போனீங்கனாலே 45 lakhsல நீங்க ஃபுல்லி பில்ட் வெஹிக்கிள் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க ஃபிக்ஸ்டு பேட்டரி போட்டு பண்ணணும்னா நீங்க வந்து 1.25 கோடி 1.5 கோடி போடணும். இதுதான் சேலஞ்ச். இப்போ நாங்க வந்து இப்போ ஒரு 12,000 பஸ் வந்து இந்தியாவில் வந்துருச்சு. இது எல்லாமே ஃபிக்ஸ்டு பேட்டரி தான் மோஸ்ட்லி. அதுல என்ன அவங்களுக்கு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட், சப்சிடி இருந்துச்சு. அதுவும் வந்து அப்ரைட் பர்ச்சேஸ் மாதிரி எதுவும் ஆகல. ஸோ வந்து ஒரு அசெட் ஹோல்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. கவர்மெண்ட் அந்த எஸ்டியூஸ் கார்பரேஷன்ஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர் ரன் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில்லிங் பே பண்ணிடுறாங்க. யாரும் இப்போ வண்டி ஓன் பண்ணல, எந்த எஸ்டியூஸும் ஓன் பண்ணல. ஸோ இதை எப்படி இப்போ ஒன்று சப்சிடியில் மட்டும் வந்து நம்ம எலக்ட்ரிஃபை பண்ணிட முடியாது. பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸோட ஸ்டேக் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாஸ்தி. அவங்களை எப்படி வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாற வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அட்டெம்ப்ட் தான் ஸ்வாப்பிங். ஸோ பேட்டரி தான் இருக்கலே ஹை காஸ்ட் ஐட்டம், அதை வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்டன் வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். பேட்டரியில வர எல்லா ரிஸ்க்குமே சரி, நீங்க ஃபண்டிங், இனிஷியல் ஃபண்டிங்கா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், சேஃப்டி, எனி லயபிலிட்டிஸ் ஆன் பேட்டரி இஸ் ஆன் அஸ். ஸோ இது வந்து நாங்க மினிமம் 10 years வந்து we are going for the contract. My question is, already fixed batteries are there. How you are going about? இல்ல சார், இது வந்து for swappable buses only you go. ஆமா சார். சார் நம்ம வண்டி வந்து நாங்க இப்போ எல்லா மேனுஃபேக்சரர்ஸோட ஒர்க் பண்றோம். அவங்க வண்டி விற்கும் போதே இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வண்டி விற்கும் போது பேட்டரி இருக்கும், பட் நீங்க பிரைஸ் உங்க பிரைஸ்ல வந்து பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். பேட்டரி குவாலிட்டி ஆர் சேஃப்டி சார்? சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயக்னாஸ்டிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரோக்னாஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கு சார். அதாவது எப்படி வந்து மெயின்டெனன்ஸ் அந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு, இது வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் வந்து சாஃப்ட்வேர் கோடட். நம்ம எங்களுக்கு ஒரு கிளவுட் ரூம் இருக்கு. ஸோ எங்க ஆஃபீஸ்ல இருந்து என்னென்ன பேட்டரி, நீங்க அந்த மேப் பாத்தீங்க இல்லையா, தமிழ்நாடு மேப்ல டெல்லி மேப் ஒன்று பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து லைவ் இமேஜஸ்.
எந்த ஸ்டேஷன் என்ன என்ன ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்னு சொல்லுவோம் பேட்டரிக்கு. ஸோ ஒவ்வொன்று என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்னென்ன எரர் எந்த பேட்டரியில, அந்த பேட்டரி எந்த வெஹிக்கிள் இருக்கு, அந்த மாதிரி கம்ப்ளீட் ட்ராக்கிங் இருக்கும். நீங்க வந்து ஆபரேட்டருக்கு வந்து தெரியறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச we will inform என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஃபிக்ஸ்டு பேட்டரினா வண்டி ஆல்மோஸ்ட் லைக் மேரேஜ், அந்த பேட்டரி அந்த வண்டியிலே தான் வந்து அதோட காலத்துக்கு இருக்கும். ஸ்வாப்ல வந்து ஒவ்வொரு டைமும் நீங்க ஸ்வாப் பண்ணும்போது சப்போஸ் அந்த பேட்டரியில பேட்டரி பிரச்சனை இருக்குன்னா, ஒன்ஸ் ஸ்வாப் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சுன்னா வெஹிக்கிள் இஸ் சேஃப். உள்ள வந்துச்சுன்னா நாங்க எப்படியும் மெயின்டைன் பண்ணி தான் கொடுப்போம். ரெக்கவரி என்னென்ன பண்ணுமோ அதை ரெக்கவர் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ வந்து ஒரு நாளைக்கு எந்த வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 times ஸ்வாப் பண்ணும், மேக்ஸிமம் 5-6 times போகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பேட்டரி எங்கள் கண்ட்ரோலுக்கு வரதுனால இந்த குவாலிட்டி இஷ்யூஸோ சேஃப்டி இஷ்யூ எல்லாமே வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும். கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருக்கும் பேட்டரி. சார் வந்து மை क्वेश्चन சார், ஃபர்ஸ்ட் திஸ் சன் mobility was only with the swappable EV. Yes sir. Yes, you're right. Yeah, first question. Second question is, suppose I am buying a car now. Okay. They give with only EV batteries only. Correct. Okay, now how to go? Now I have to tell. Sir, இந்த சொல்யூஷன் வந்து ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான். இந்த பர்சனல் கார்ஸ் வந்து will not work. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களோட பிசினஸ் கேஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, மினிமம் அஷ்யூர்ட் கிலோமீட்டர் ஒரு other concept I got it sir. Fundamental question is for commercial only. When you buy a vehicle, I should buy without EV, without battery. Government allows buying a vehicle without battery today. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். Yeah. Very stupid without battery. But when it is supplied to you, it will be coming with Sun Mobility's battery, for which you are not paying. Then you work with the automobile showrooms. சார் இல்ல With the battery, without battery, the vehicle சார் will come. வெஹிக்கிள் வந்து நீங்க அசெம்பிளி லைன்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, வண்டியில எப்பவுமே பேட்டரி இருக்கும். ரியலிஸ்டிக்கா வண்டியில பேட்டரி இருக்கும். வண்டி எப்பவும் நீங்க டீசல் வண்டி எப்படி டிரைவ் பண்ணிட்டு வராங்களோ அதே மாதிரி டிரைவ் பண்ணிட்டு வர போறாங்க. புக்ல மட்டும் இருக்காது, காஸ்ட் மட்டும் இருக்காது, மற்றபடி வண்டியில எப்பவுமே இருக்கும் பேட்டரி. So then you work with you swap the batteries. ஆமா சார், நாங்க வந்து அவங்களோட ஒர்க் பண்ணி அது 1 year 1.5 years ஒர்க் பண்ணி அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் கொண்டு வருவோம். Okay, okay. நீங்க வந்து நீங்க ஷோரூம்ல எப்படி போய் வாங்குறீங்களோ அப்ப உங்களுக்கு ஸ்வாப்பபிள் வேரியன்ட் இருக்கும், நீங்க அதை வாங்கிக்கலாம். Okay, I got it. மார்க்கெட் பொட்டன்ஷியல் இன் தமிழ்நாடு சார், தமிழ்நாட்டுல ஒரு சார் இருக்காங்க. ஸோ ஒரு 6000 மஃபசல் பஸ்ஸஸ் மட்டும் இருக்கு. இன்னொரு ஒரு 5000 பக்கத்துக்கான இன்டர்சிட்டி பஸ்ஸஸ் இருக்கு. ட்ரக்ஸ் நீங்க சொல்லவே வேண்டாம், எப்படி ஒரு 7-8 லட்சம் ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ இதோட நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பிரச்சனை இல்லை. எங்களோட பிசினஸ் பிச் எங்கன்னா எவ்வளோ எனர்ஜி இது கன்சியூம் பண்ணுது, எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் டீசல் இது கன்சியூம் பண்ணுது, அதுதான் எங்களோட பிசினஸ் பொட்டன்ஷியல். நீங்க இந்தியாவோட பிசினஸ் பொட்டன்ஷியல் வந்து more than $150 billion. அவ்வளோ ஆயில் எக்ஸ்சேஞ்ச். I'll answer this two ways. One is in terms of energy. India's entire energy basket, 2-wheeler, 3-wheeler, truck, bus, is 100 billion. Out of which 90% is used for transportation fuel. The rest is industries, railways, it's taking them out. So Sun Mobility is present in 90% of market. 2 and 3-wheeler, 30 billion market. Truck, bus, all types, 60 billion market. So we have access to 90 billion of market as Sun Mobility Group. HEV Group 60 billion, Micro Mobility or Group 30 billion. That's one part. ஆக்சுவலா அந்த ரெட்ரோஃபிட்மெண்ட் பத்தி இது வரைக்கும் பேசல. we can speak anyway. நீங்க டெய்லி நீங்க பே பண்ற காஸ்ட் வந்து சாருக்கு சொன்னதுதான். என்னவோ அப்ப நீங்க ஒரு 15 to 20% வந்து நீங்க டீசலுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்களோ அதை விட கம்மியா தான் வரும். இல்லைன்னா அந்த இடத்துல எங்க சொல்யூஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஸோ பட் பஸ் அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு 400-500 kilometers per day நீங்க போறீங்கன்னா, சிங்கிள் வே போறீங்கன்னா அதுல வந்து 20% மீட் பண்றது பெரிய சேலஞ்ச் இல்லை. இப்போ ரெட்ரோஃபிட்மெண்ட் நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம வெஹிக்கிளோட ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணணும். எத்தனை வருஷம் ஓல்டு வெஹிக்கிள், அதுக்கு என்ன டைப் ஆஃப் மோட்டார் பவர்ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்க சாசி மட்டும் சாசியில போற காம்பனன்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 15-16 lakhs வந்துடும். பேட்டரி இல்லாம, பேட்டரி வந்து நம்ம ஸ்வாப்பபிள் பிளாட்ஃபார்ம், பட் அந்த சாசி மட்டும் கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு 15-16 lakhs ஆயிடும். 16 லட்சம் தருவாங்க. நீங்க பஸ் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா பாடியில எந்த ரீவொர்க்கும் பண்ண தேவையில்ல, இதான் சீப்பஸ்ட் பாசிபிள் பிரைஸ். பாடியில ரீவொர்க் பண்ணணும், கொஞ்சம் ரீஃபர்பிஷ் பண்ணணும்னா அது பிளஸ் ஆட் ஆகும். எலக்ட்ரிக் மாத்தணும்னா இவ்வளவுதான் பேசிக்.
For avoiding battery swapping this system, whether the bus owner has to pay any deposit to your Sun Mobility? சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் மாதிரி எதுவும் இல்லை, மேபி 1000 rupees அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். Just one time charge. No. You have to pay a deposit for the battery Yeah. per kilowatt hour basis, depending on what battery you use in the system. Sir, in case we This are- is a refundable security because battery is costing. I am giving a battery which is worth 10 lakh, 20 lakh rupees.